வணக்கம். சமீபத்தில் டெல்லியில் நடந்த தேர்தலில் பாஜக ஒரு அபார வெற்றியை பெற்றிருக்கு. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு தலைவராக ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருந்துச்சு. இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தோல்வியடை செஞ்சுருக்கு. அதாவது கிட்டத்தட்ட போட்டியிட்ட 70 இடங்களில் டெல்லி மாநில சட்டமன்றத்தில் உள்ள 70 இடங்களில் கிட்டத்தட்ட 47 இடங்களில் பாஜக வெற்றி பெற்று, மத்தியில் 15 வருஷமாக பாஜக ஆட்சியில் இருக்குது. கிட்டத்தட்ட 15க்கு அதிகமான மாநிலங்களில் ஆட்சியில் இருக்குது. இப்படி இருக்கையில் பரவலாக பார்த்தீங்கன்னா ஒரு அரசு மேலே அதிருப்தி தான் வரணும். ஏதோ ஒரு மாநிலத்தில் ஊழல் குற்றச்சாட்டு, இல்லை மத்தியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு, இப்படி ஏதாச்சும் வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு அலைகள் தான் உருவாகி இருக்கணும். அது மத்தியில் மோடி அரசாங்கம் இருக்குது, டெல்லியில் தான் பார்லிமெண்ட் இருக்குது, பாரத பிரதமர் மத்தியில் தான் இருக்கார், மோடி டெல்லியில் தான் இருக்கார், பாஜகவோட தேசிய தலைமையகம் டெல்லியில் தான் இருக்குது. அப்படிங்கிற அவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய தேசிய தலைமையகம் டெல்லியில் தான் இருக்குது. அப்படிங்கிற அவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய அதிருப்தி அலைகள் தான் உருவாகி இருக்கணும். ஆனால் மாறா பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து பாஜக 47 இடத்துல இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அங்கீகாரம் அப்படி தான் சொல்லணும். அதேமாதிரி ஆட்சியில் இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி 22 இடத்துல தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. வெற்றியானது பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி ஆம் ஆத்மி காங்கிரஸ் போன்ற மேற்கு வங்காள மம்தா பானர்ஜி, முலாயம் சிங் யாதவ், லல்லு பிரசாத் யாதவ், ஸ்டாலின் இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு இந்தியா கூட்டணி வலு இழந்ததால் தான், அதாவது கூட்டணி வந்து சரியாக அமையாததால தான் இன்றைக்கி வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்கு. அப்படின்னு இந்த வெற்றியை வந்து திசை மாற்றுற விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஈரோடில் நடந்த இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கு. ஒரு இடைத்தேர்தல், ஒரு தொகுதி. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே திமுக கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாகவும் அவங்க மக்களுக்கு செஞ்ச நன்மைகள் என்ற பிரதிபலிப்பாகவும், இனி வந்து திராவிட கட்சிகளை வந்து இந்த நாட்டில் இருந்து விரட்டவே முடியாது, அது திமுக வந்து அசைக்கவே முடியாது அப்படின்னு எப்படி டெல்லியில் 47 தொகுதியில் ஜெயித்த பாஜகவை விமர்சிக்கிற கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ்கள், திராவிட கட்சிகள் எல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஒத்த தொகுதியில் ஜெயிச்சதை வந்து ஸ்டாலின் அவர்களுடைய மிகப்பெரிய நிர்வாக திறமைக்கு கிடைச்ச சான்றாக காட்டுறாங்க.